இந்த வருஷத்தில் புதுசா ஒரு டாக்ஸி போடுறேன்லான்னு இருக்கவங்க, அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் டிசம்பர்லேயே புக் பண்ணிட்டேன். இந்த மந்த் டெலிவரி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு அப்டேட் என்னன்னா, டீ போர்டு வச்சிருப்பீங்க. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபிஎஸ் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட காஸ்ட் வந்து மாறுது. நிப்பான் கூட டை அப் பண்ணி வைக்கிறாங்க. இது வந்து ரூ. 14,000 இல்ல ரூ. 15,000 நம்ம பே பண்ணா தான் இந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட டிவைஸோட காஸ்ட் வந்து ஒரு 4,000லேருந்து 5,000 தான் வருது. பட் மாருதி இதுக்கு வந்து ரூ. 14,000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டீலரும் அவங்க ஒரு கம்பெனிக்கு ஒரு டை அப் பண்ணியிருக்காங்க. அந்த டீலர் சொல்கிற கம்பெனியில் மட்டும் தான் அந்த ஜிபிஎஸ் வச்சு ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஒரு 2 மடங்குலேருந்து 3 மடங்கு அதிகமாக இருக்குது. பட் இது வந்து இந்த வர 2026 இந்த இயர்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புதுசாக கார் வாங்குறீங்க, நீங்கள் வாங்கியிருக்க ஆன் ரோட் ப்ரைஸ்லேருந்து இன்னும் ஒரு 15,000 நீங்கள் சேர்த்திக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க இந்த ஷோரூம் சொல்கிற கம்பெனியில் தான் நம்ம வச்சு அவங்கன்னு கம்பல் பண்ணுறாங்க. இதை பற்றி ஆர்டிஓவில் கேட்டாலும் ஆர்டிஓ சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்பரான பதிலும் நமக்கு கிடைக்கல. நன்றி.